ஹலோ எவ்ரிவன். இந்தியாவில் ரீசெண்டாக ஓஆர்எஸ் பேன் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது ஏன் பேன் பண்ணாங்கன்னு தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓஆர்எஸ் நல்லது தானே, டயரியா வாமிட்டிங்கு அதுக்காக கொடுக்கறது தானே, அதை ஏன் பேன் பண்ணாங்கன்னு யோசிச்சிங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்குது. டாக்டர் சிவரஞ்சனி மேம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீடியாட்ரிஷியன் 8 வருஷமாக இந்த ஓஆர்எஸ்க்கு எதிராக கேம்பெயின் பண்ணிட்டு வராங்க. அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கம்பெனிகள் ஓஆர்எஸில் சுகர் கண்டென்ட் லெவல் அதிகமாகவும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறதுனாலையும் WHO ஸ்டாண்டர்ட்ஸ் லெவலை விட ஓஆர்எஸோட குவாலிட்டி கம்மியாகுது. அதனால இருக்கிற டயரியா இன்னமும் அதிகமாக சான்சஸ் இருக்கணும். அது மோரோவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்காகவும் ஒரு எனர்ஜி ட்ரிங்காகவும் தான் ஆக்ட் ஆகுன்றதும் சொல்கிறாங்க. இதனால உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனை வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக ஓஆர்எஸ் டயரியா வாமிட்டிங்கில் நடக்கக்கூடிய டீஹைட்ரேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் நீர்ச்சத்தை திரும்பவும் அதிகப்படுத்துறதுக்கும் யூஸ் பண்ணுறது. சரி பரத், இப்போ ஓஆர்எஸ் இந்த மாதிரி இருக்குது, இதை எப்படி நம்ம கரெக்டான ஓஆர்எஸ் பார்த்து வாங்குறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஜென்ரலாக ஓஆர்எஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்மோலாலிட்டின்னு சொல்கிறது 245 ml/L இருக்கணும். ஆனால் அதை விட ஆஸ்மோலாலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொன்னால் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ WHO ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உள்ள இருக்கிற ஓஆர்எஸை நம்ம தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம்.